இந்த எபிசோடில் நாம் உல்லாசங்கரை தேடி வந்திருக்கிற 1982 அன்பரசின் காதல் படத்துக்கு தான் பார்க்க போகிறோம். கேரள எல்லையோரம் வசிக்கும் தமிழக இளைஞன் ஆசிக் மில்லியனும் மலையாள பெண் சந்தனாவும் நட்பாக பழகுறாங்க. சந்தனா மீது ஆசிக் மில்லியனுக்கு காதல் வருது. ஆனாலும் 3 வருடமாக காதலை சொல்லாமலே இருக்காரு. இந்த நிலையில் ஆசிக் மில்லியனை சந்தனா ஃபோனில் தொடர்பு கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அழைத்து செல்லுமாறு சொல்கிறாங்க. ஆசிக் மில்லியனும் கேரளா சென்று சந்தனாவை அழைத்து கொண்டு மலைக்காடுகள் வழியாக செல்லும்போது ரவுடிகள் துரத்துறாங்க. அவளிடமிருந்து இருவரும் தப்பி ஓடுறாங்க. உல்லாசங்கர் இருவரையும் காப்பாற்றி தனது இருப்பிடத்துக்கு கொண்டு செல்றாரு. அங்கே அவர்களை உல்லாசங்கர் முளைத்து பார்க்க பயந்து மீண்டும் தப்பி ஓடுறாங்க. அவர்களை விடாமல் துரத்துறாரு உல்லாசங்கர். அவரிடம் இருவரும் சிக்கினார்களா? காதல் என்ன ஆனது? உல்லாசங்கர் யார் என்பதே படத்தோட மீதி கதை. ஆசிக் மில்லியன் காதல் உணர்வுகளை கச்சிதமாக வெளிப்படுத்தும் இளம் காதலனாக துருத்துவன வர்றாரு. காதல் நினைவாக நிலைமறைந்திருப்பது, ஃபோன் அழைப்புக்காக காத்திருப்பது என்று காதல் துவைப்புகளை வெளிப்படுத்தியிருக்காரு. ரவிகளிடமிருந்து தப்பிக்க காதலை இழுத்து கொண்டு ஓடும் காட்சிகள் நிமிர வைக்குது. சந்தனா அழகும் கவர்ச்சியுமாய் வசீகரிக்கிறாங்க. இன்னொரு நாயகனாக வரும் அமல் ரவீந்திரன் கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பை கொடுத்திருக்கிறார். அவரது காதலியாக வரும் அருணிமா ராஜ் சிரிப்பிலும் நடிப்பிலும் அம்சம். உல்லாசங்கர் காதல் ஜோடியை விரட்டும் போது வெள்ளத்தனத்தில் பயமுத்துறாரு. பிளாஷ்பேக்கில் இன்னொரு முகம் காட்டுறாரு. சிந்தாமணி இசையில் பாடல்கள் கேட்கும் ராகம் செபாஸ்டியன் ஒலிப்பது மலைப்பிரதேசத்தின் அழகை அள்ளியிருக்குன்னு சொல்லலாம். இரண்டும் வெவ்வேறு காதல் கதையின் திகில் திருப்பங்களுடன் விறுவிறுப்பாக காட்சிப்படுத்தி கவனிக்க வைக்கிறார் இயக்குனர். துப்பாக்கி செய்யும் நீளமான காட்சிகள் சலிப்பை தருதுன்னு சொல்லலாம்.